வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் வந்து டிஃபனுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி உப்புமா இல்லை புளிமா எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுதான் நான் பண்ண போறேன். அதுக்கு வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பாருங்க, கொஞ்சம் கும்மாச்சியாக தான் எடுத்திருக்கேன் நான். 1 கப் அரிசி மாவு. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இதை கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து கடாய் வச்சிருக்கேன். அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் புளி உப்புமாக்கு கொஞ்சம் கூட தான் எண்ணெய் செலவாகும். பட் அப்போ தான் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு வரமிளகா மட்டும். ஸோ நான் வரமிளகா வந்து ஒரு 6-7 வரமிளகாய்க்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா. புளி உப்புமாக்கு நான் வந்து வெங்காயம் சேர்ப்பேன். வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம் டோட்டலாக. ஆனால் வெங்காயம் சேர்த்து இது வரைக்கும் ட்ரையே பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் எவ்வளோ ஜாஸ்தியாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு புளி உப்புமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்துட்டா போதும். எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. பட் இது வரைக்கும் நீங்க வந்து புளி உப்புமால வெங்காயம் சேர்த்து பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்ப மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் புளி தண்ணி கரைச்சி ரெடியா வச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவுல விட்டு தான் நான் பிசைஞ்சிக்க போறேன். ஃபர்ஸ்ட் உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கோமா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அரிசி மாவு வந்து கடையில வாங்கின அரிசி மாவா இருந்தாலும் சரி, வீட்டுல நீங்க பதப்படுத்தி வச்சிருந்ததா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, 1 கப் அரிசி மாவு எடுத்துட்டா கரெக்டா இருக்கும். புளி வந்து நல்ல ஒரு சின்ன லெமன் சைஸ், இந்த அளவுக்கு லெமன் சைஸ்க்கு நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அரிசி இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு நான் விட்டு பிசைய தான் போறேன். புளி தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மோர் கூட விட்டு பண்ணுவாங்கல்ல அது. ஆமா, மோர் களி தானே, மோர் களி. அது மாதிரி மோர் விட்டு கூட பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்க மோர் களியா பண்ணாம இதே மாதிரி மோரை கரைச்சி வச்சுட்டு நல்ல புளிப்பு மோரா கரைச்சி வச்சுட்டு நல்ல மாவுல வந்து மோரை விட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியமா பிசைஞ்சிட்டு நீங்க உதிரா கூட பண்ணலாம். மோர் களி மாதிரி பண்ணாம இந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். நல்லா இருக்கும். அதுவும் தோசை மாவுல கூட பண்ணலாம். தோசை மாவு புளிச்ச தோசை மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுல இதெல்லாம் டக்குன்னு டிஃபன் பண்றதுக்கு காலங்காத்தால என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க நேரத்துல நீங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாலாம் தாளிச்சு கூட்டிட்டு வெங்காயத்தையும் வதக்கிட்டு அந்த தோசை மாவு வந்து ஒரு கப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 கப் அப்படியே விட்டுட்டு கைவிடாம கலருங்க. நல்ல உதிரியா வந்துடும். அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வதங்கும் போது வெங்காயத்துக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துடலாம். நாம இந்த புளி உப்புமாக்கு வந்து உப்பு வந்து நீங்க கரெக்டா பார்த்து போட்டுருங்க. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா சேரவே சேராது, தனியா நிற்கும். அதனால நாங்க முன்னாடியே கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க. நான் என்ன பண்ணேன், வெங்காயத்துல கொஞ்சம் கரெக்டா அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். ஸோ இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். அவ்வளவுதான். கொஞ்சமா வந்து நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லமோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளியோட எருப்பு எடுக்கிறதுக்காக டேஸ்டையும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது எப்பயுமே சொல்றதுதான், நம்ம வந்து புளி சேர்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வெல்லமோ இல்ல நாட்டு சர்க்கரையோ சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, கரெக்டா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கும். சில பேர் இந்த மாதிரி கெட்டிமா பிசைஞ்சுப்பாங்க. சில பேர் இதே வந்து கொஞ்சம் புளி தண்ணியை தண்ணியா கரைச்சிட்டு நீர்க்க பிசைஞ்சுட்டு கூட விட்டு கலருவாங்க. பட் எனக்கு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு கலர் தான் எங்க மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால எனக்கு இதுதான் கரெக்டா வரும். அதனால நான் அதே உங்களுக்கும் சொல்லி தந்துடுறேன். பாருங்க, வெங்காயம் வதங்கி எடுத்து நம்ம அப்படியே போட்டு கலரிடலாம். இப்படி வந்து கைவிடாம கலரணும். பாருங்க, இதோட ஈரப்பதத்துல தான் வந்து மாவு நல்லா வேகும். அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நீட் பண்ணிட்டு மூடிடுங்க. அவ்வளவுதான்.
அடுப்பை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, அடுப்பை நல்லா சிம்ல வச்சிருக்கேன். நிதானமா வேகட்டும். மாவு வேகலைன்னா அப்புறம் வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காது, வயிற்று வலி வந்துடும். அதனால நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, மூடி வச்சிருந்தோம் இல்லையா, நடுவில் வந்து ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். பாருங்க, மாவு வெந்து வருது, உங்களுக்கு தெரியும். சரிதா? திருப்பி இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிருவோம், இன்னும் வேகணும். திருப்பி இன்னொரு வாட்டி கலரிக்கலாம். பாருங்க, சரிதா? பாருங்க, மாவு வெந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. அப்படியே வெந்து வெந்து நல்லா உதிரு உதிரா ஆயிடும். திருப்பி மூடி வச்சிடலாம். ஆமா, வெள்ளை வெள்ளையே தெரியக்கூடாது. கலர் மாறி இருக்கிறது தெரியுது உங்களுக்கு? இது பாருங்க, இது கலர் மாறி இருக்கு பாருங்க. மாவு வெந்த கலரு, இது வேகாத கலர். இதுல பார்த்தாலே தெரியும். அதனால நல்லா வேகணும். மூடி வச்சிருவோம். திருப்பியும் இப்படி பரத்தி விட்டா நல்லா வெந்துடும். பாருங்க, பாத்துருவோம். மாவு எவ்வளவு நல்லா வெந்திருக்கு பாருங்க. தெரியுதா? நல்லா கலரை மாறி இருக்கு. இனிமேல் மூடி வைக்க வேண்டாம். அப்படியே ஓப்பன்லேயே நல்லா குத்தி குத்தி கலர்னா ரோஸ்டா நல்லா உதிரு உதிரா வந்துடும். இது நீங்க குத்தி குத்தி கலரும் போதே நல்ல உதிரு உதிரியா வந்துடும். ஆமா, கீழே நல்ல ஒரு தோசை மாதிரி ஒரு லேயர் படியும். அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியே விட்டுட்டீங்கன்னா வந்து நல்லா வெந்துடும். அப்படியே இருக்கட்டும். இதுல நான் சொன்ன மாதிரி வெங்காயம் வந்து டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்திருந்தா போதும். இது வரைக்கும் நீங்க வந்து வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வெய்ய காலத்துல வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆகட்டும், சின்ன வெங்காயம் ஆகட்டும், எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லதுதான். பாருங்க, பாருங்க, நல்லா அப்படியே ரோஸ்டா வரும். தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா இந்த கிறிஸ்பா வந்துருக்கும் அந்த தோசை மாதிரி. தெரியுதா? சரி, இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிண்டே வரும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த புளி உப்புமாவோட கலர் பார்த்தீங்கன்னா, புது புளியா இருந்ததுன்னா இந்த மாதிரி கலர்ல தான் வரும். கொஞ்சம் புளி கொஞ்சம் டார்க்கா இருந்ததுன்னா புளி உப்புமா வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கா வரும். ஸோ அந்த புளியை பொறுத்து தான் நமக்கு கலருமே கிடைக்கும். பாருங்க, இந்த இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த ரோஸ்ட் ஆனது சின்னப்ப நம்ம நிறைய சண்டை போட்டுருப்போம் இதுக்காக. பட் இப்போ பாருங்க, இப்போ நம்ம விட்டு கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டோமா, அதனால யாராவது கேட்டால் கொடுத்துருவோம். இப்போ நம்மளுடைய புளி உப்புமா ரெடி. பாருங்க, நல்ல ஒரு கலரிடுவோம். கலரிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். நம்மளுடைய புளி உப்புமா ரெடி. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வெங்காயம் சேர்த்து பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக வெங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.